ஜெயின் தோஸ் வெல்கம் பேக் டு ஆர்மி இன்ஃபோ தமிழ் சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மி வெப்சைட்லேருந்து அஃபிஷியலாக விட்ட நோட்டிஃபிகேஷனை தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது என்ன மாதிரி செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து மெடல் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கான டைரக்ட் என்ட்ரி செலெக்ஷன் வந்து எந்தெந்த கேட்டகரியில் இருக்க ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு 23 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க எல்லாருமே அப்ளிகபிள் தான். பார்த்துக்கிங்கன்னா இந்த 23 அப்ளிகபிள் தான். அதாவது அத்லெட்டிக்கில் கொடுத்துருக்காங்கன்னா அத்லெட்டிக் ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க, ஆர்ச்சரி கொடுத்துருக்காங்க, பேஸ்கெட் பால், பாக்ஸிங், டைவிங், ஃபுட்பால், ஃபென்சிங், ஜிம்னாஸ்டிக், ஹாக்கி, ஹேண்ட்பால், ஜூடோ, கபடி, கராட்டே, ரோவிங், ஸ்விம்மிங், செயிலிங், ஷூட்டிங், டேக்வாண்டோ, வாலிபால், உஸ்கு, வெயிட் லிஃப்டிங், வெஸ்ட்லிங் அப்படின்னு நிறையா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எதெல்லாம் உமன் அப்ளிகபிள், எதெல்லாம் மென் அப்ளிகபிள்னு அதில் ப்ராக்கெட்டில் கொடுத்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த இதில் நீங்கள் வந்து மெடல் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க மென்ஷனே பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் ஆஃப் அக்டோபர் 2023 வந்து ஆஃப்டர் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஜூனியர் ஆர் சீனியர் நேஷ்னல் சாம்பியன்ஷிப் ஆர் கேலோ இந்தியா கேம்ஸ், யூத் கேம்ஸ், கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் வில் பி கன்சிடர் ஆர் எலிஜிபிள் ஆஃப் யூ பிளேயர். இதில் அதாவது இந்த மாதிரி ஈவெண்ட்டில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேஷன் பண்ணி வந்து மெடல் வின் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க வந்து இந்த என்ட்ரிக்கு வந்து அப்ளிகபிள்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது 17.5 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க டேட் ஆஃப் பர்த்தும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. 31 மார்ச்லேருந்து 2001 31 மார்ச், அதில் இருந்து 2008 1 ஏப்ரல் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்காங்க. டைரக்ட் என்ட்ரி ஹவில்தார் அண்ட் நாயக் சுபதார் ஸ்போர்ட்ஸ் இன்டேக்கன் 2025க்கான டைரக்ட் என்ட்ரி. அதாவது ஹவில்தார் நீங்கள் நாயக் சுபதாரில் வந்து டைரக்ட் என்ட்ரி ஆகுங்க. இதில் வந்து இதோட அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது அப்ளிகேஷன் க்ளோஸ் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 15 டிசம்பர் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனே பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் வந்து பாஸ் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10th +2 முடிச்சிருக்கணும். 10th இல்லைனா +2 வரைக்கும் முடிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அச்சீவ்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அவங்க ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா இதான். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, செலெக்ஷன் வில் பி மேட் அவுட் ஃப்ரம் தோஸ் ஹூ ஹாவ் ரெஸ்பெக்டட் அண்டர் இன் எனி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம் ஸ்பெசிஃபைட் அபோவ். இண்டிவிஜுவல் ஸ்போர்ட் ஷுட் பி மெடலிஸ்ட் அட் ஜூனியர் சீனியர் லெவல் பை ரெப்ரசன்டிங் ஸ்டேட் இன் a நேஷ்னல் சாம்பியன்ஷிப் ஆர் ஷுட் ஹேவ் a represented country at international. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது ஜூனியர் சீனியர் லெவலில் வந்து நீங்கள் ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாண்டுருக்கணும், அதாவது நேஷ்னல் லெவலில். அது இல்லைனா நம்ம கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாண்டுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இண்டிவிஜுவல் ஷுட் ஹேவ் ரெப்ரசென்டட் ஸ்டேட் ஆர் ஏ கண்ட்ரி இன் ஏ நேஷ்னல் ஆர் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் அட் ஜூனியர் ஆர் சீனியர் லெவல் டீம். அதேமாதிரி டீம் ஈவெண்ட்டில் வந்து இதுமாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம கண்ட்ரி இல்லைனா ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாண்டுருக்கணும். இண்டிவிஜுவல் should be a medalist in a Kelo India Games or Kelo India Youth Games, Kelo India University Game. அது மாதிரி அதாவது இண்டிவிஜுவல் கேமில் வந்து நீங்கள் வந்து மெடலிஸ்ட்டாக இருக்கணும். எதுலனா கேலோ இந்தியா கேம்ஸ்லாம், கேலோ இந்தியா யூத் கேம்ஸ், கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் லெவலில் வந்து நீங்கள் மெடலிஸ்ட்டாக இருக்கணும். டைரக்ட் என்ட்ரி நாயக் சுபதார், அதாவது இது பார்த்தீங்கன்னா டைரக்ட் என்ட்ரி நாயக் சுபதாருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸராக அப்புறம் அது வந்து நாயக் சுபதார்ங்கிறது ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸர் ரேங்க். இது வந்து ஏஜ் லிமிட்டு பார்த்தீங்கன்னா 17.5 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்தும் இதில் கொடுத்துட்டாங்க. அதே தான் கொடுத்துருக்காங்க. 31 மார்ச் 2001 1 ஏப்ரல் 2008 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இல்லை மெட்ரிகுலேஷன் வர முடிச்சிருக்கணும் நீங்கள் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து. அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட், இதை பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஷுட் பி வின்னர் ஆஃப் எனி மெடல் இன் ஏ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆர் ஏஷியன் சாம்பியன்ஷிப். அதாவது என்னென்னா இவங்க வந்து இதுக்கு வந்து ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் வந்து நீங்கள் மெடலிஸ்ட்டாக வின்னர் பண்ணியிருக்கணும். இண்டிவிஜுவல் ஷுட் பி வின்னர் ஆஃப் எனி மெடல் இன் ஏஷியன் கேம்ஸ். ஏஷியன் கேம்லேயே அதேமாதிரி நீங்கள் வந்து வின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெப்ரசன்டட் ட்வைஸ் இன் ஏசியா கேம்ஸ், represented India in a twice Asian Games and Commonwealth Games ஆர் வேர்ல்டு கப். வேர்ல்டு கப் இல்லைனா காமன்வெல்த் கேமில் வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் 2 வாட்டி நீங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி விளாண்டுருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உமன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டைரக்ட் என்ட்ரி ஹவில்தார் அண்ட் நாயக் சுபதார். அதாவது இதுவங்களுக்கு வந்து 2க்கும் 1 கொடுத்துட்டாங்க, ஒரே தான். நம்ம மென்ஸுக்கு வந்து 2ஆக கொடுத்துருந்தாங்க.
Women who meet the above mentioned QR similar to male candidates may apply. அதாவது மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஒன்லி அன்மேரிடு மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் வில் பி எலிஜிபிள் ஃபார் என்ரோல்மெண்ட் ஃபார் டைரக்ட். அதாவது அன்மேரிடு மேலுக்கும் ஃபீமேலுக்கும் தான் எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க அவங்களே வந்து. அதேமாதிரி வெயிட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆர்மி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒரு வெயிட் லிஸ்ட், ஏஎம்எஸ்னு ஒரு ப்ரொசீஜர் உண்டு. அதுபடியான வெயிட் லிஸ்ட் உங்களுக்கு உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும். இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படினாலும் ரேலி இருக்கும். எந்த செலெக்ஷன்னாலும் ஓப்பன் என்ட்ரினாலும் ரேலி இருக்கும். அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படி ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங், அதை வந்து 5.45 செகண்டில் வந்து முடிக்கணும் நீங்கள். இதை வந்து 9 ஃபீட் டிச்சும் உண்டு. அதையும் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகணும். அது குவாலிஃபை ஆகலாம் நீங்கள் ஃபெயில் தான் சொல்லுவாங்க. 6 ஆக் பேலன்ஸ் இருக்குது. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபீமேல்ஸோட ஹைட் வெயிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 162 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வெயிட்டு வந்து அதே மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆர்மி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் படி தான் இருக்கும்னு. செஸ்ட் எக்ஸ்பென்ஷன் வந்து 5, அதாவது 5 சென்டிமீட்டர் வந்து நீங்கள் வந்து செஸ்ட் எக்ஸ்பென்ஷன் இருக்கணும் உங்களுக்கு வந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்கு, 10 ஃபீட் லாங் ஜம்பு. அதாவது இங்கே வந்து 9 ஃபீட் டிக் இல்லை, இது வந்து 10 ஃபீட் லாங் ஜம்பு, 3 ஃபீட் ஹை ஜம்ப் கொடுத்துருக்காங்க. 6 ஆக் வாக்கில். டாக்குமெண்ட் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அது என்னென்னா உங்களோட டாக்குமெண்ட் ரெக்யூர்டு, அதாவது உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும். ஒரு ஃபோட்டோகிராஃப் 20 காப்பீஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் வேணும் உங்களுக்கு, பாஸ்போர்ட் சைஸு. அப்புறம் வந்து எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ மெட்ரிக்ஸா இன்டர்மீடியேட்டா அந்த மாதிரியான உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் எதுனாலும் அந்த சர்டிஃபிகேட், எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வந்து அதில் வந்து ப்ரொஃபஷனல் ஆர் ஆன்லைன் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ஷுட் பி சர்டிஃபைட் இன் சைன்ட். அதாவது என்னென்னா அட்டாச்டு வாங்கணும். நீங்கள் வந்து இப்போ ஆன்லைனில் வாங்கியிருந்தாலும் ப்ரொஃபஷன் எடுத்துகிட்டு வரீங்கன்னா அதில் க்ரீனிங் சைன் வேணும்னு சொல்கிறாங்க. கேண்டிடேட் வித் மெட்ரிக் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஓப்பன் ஸ்கூல் ஷுட் பிரிங் ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் கண்டிஷன் வைஸ் இஓ ஆர் டியூ. அதாவது என்னென்னா ஸ்கூல் மெட்ரிக் முடிச்சு வந்துருப்பாங்க, அவங்களோட வந்து லீவிங் சர்டிஃபிகேட், அதாவது டிசி உண்டு நமக்கு வந்து தருவாங்க ஸ்கூல் முடித்த பிறகு வந்து, அதை கொண்டு வர சொல்லியிருக்காங்க. டொமெக்சிலின் சர்டிஃபிகேட் தெரியும், இருப்பிட சான்றிதழ், கேஸ்ட் சர்டிஃபிகேட், ரிலீஜியன் சர்டிஃபிகேட் கொண்டு வரணும். ஸ்கூல் கேரக்டர் சர்டிஃபிகேட், இது வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து ஸ்கூலில் தருவாங்க அந்த சர்டிஃபிகேட்டு. இது வந்து இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் எங்கே வாங்கணும் பார்த்தீங்கன்னா விஏஓ ஆஃபீஸில் வந்து தருவாங்க. அன்மேரிட் சர்டிஃபிகேட்டும் வந்து விஏஓ ஆஃபீஸில் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இது இவ்வளோ நமக்கு வந்து இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொன்ன அப்புறம் ப்ரோ டவுட் இருக்கும் ப்ரோ இது எதில் வந்து அப்ளை பண்ணணும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைனா ஆஃப்லைனில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதோட லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், 15 டிசம்பர் 2025 தான் லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா. இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி போஸ்ட்டில் அனுப்பி அதே மாதிரி இதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜ் என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷனை வந்து 2வது அனுப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களை வந்து மெரிட் லிஸ்ட்லாம் ஆக மாட்டீங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க. அதனால் ஒரு வாட்டி நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்புங்க. இதோட ஃபார்மெட் உங்களுக்கு வேணுங்கிறதுனால நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.